வாழ்க வளமுடன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இதே கேஸ் ஸ்டடீஸை நம்ம ஸ்பிரிச்சுவலில் பார்த்தோம்னா, பியாண்ட் த தேர்ட் டைமென்ஷனில் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, என்னுடைய பதிவின் காரணமாக நான் இந்த சஃபரிங்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த பதிவு இருப்பதனால, நான் டென்ஷன் ஆகணும் அப்படின்னு பதிவு இருப்பதனால தான் எனக்கு அதே மாதிரி கொலீக்ஸ் வந்து, என்னுடைய சபார்டினேட் வந்து எனக்கு அதே மாதிரி இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய சபார்டினேட் எப்படி இருக்கணும்? நான் எள்ளுன்னு சொன்னால் அவங்க எண்ணெயாக மாறுற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி ஒரு இது கிடைக்கணும்னா என்னுடைய கர்மயத்தை பொறுத்து இருக்குது. என்னுடைய கர்மயத்திலிருந்து எழப்படக்கூடிய அந்த அதிர்வு, அந்த வைப்ரேஷன், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கொலீக் வந்து இருந்தாலும், அந்த சபார்டினேட் இருந்தாலும் அவங்க வந்து மாற்றத்துக்குள்ளாக்கப்படுவாங்க. சரி, முருகன்கிட்ட போனோன்னா ஒரு வாரம் நம்ம வந்து 3 நாளில் முடிக்கணும், 3 நாளில் முடிக்க முடியும். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்து 4 நாள் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கலாம். நம்ம ஒரு வாரம் கேட்டோம், ஒரு வாரம் கொடுத்துட்டாப்ல. அப்போ எரர் திரும்பி முருகன் நம்மக்கிட்ட வந்து கேட்க கூடாத அளவுக்கு நம்மளுடைய அந்த குவாலிட்டி, அந்த ப்ராஜெக்ட் குவாலிட்டி, அந்த டேட்டா குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கா உள்ளுக்குள்ள ஒரு உந்துதல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த குவாலிட்டியோடு கொடுக்கணும் இல்லைங்களா? அப்படி கொடுக்கக்கூடிய மன அமைப்பு, அவங்களுக்குள்ள ஒரு ட்ரிகரிங் நடக்கணும். அந்த ட்ரிகரிங் வந்து நம்மளுடைய கருமையத்தில் இருந்து அந்த அலை இயக்கம் அவங்கள போய் மோதி பிரதிபலித்து ஊடுருவி ஊடாடி எதிரொலித்து 5 வகை அலை இயக்கம் சுவாமிஜி சொல்வார்ல, அதில் வந்து ட்ரிகர் பண்ணணும். அப்போ நம்ம ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்கணும், நம்ம பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருக்கணும். நம்ம பவர்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருந்தால் இந்த நிகழ்வுகள் ஆஃபீஸில் நல்லாவே நடக்கும். இது டெக்னிக். அப்போ மர்மதேசம் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு மர்மதேசம், நம்ம பிறப்பு மர்மதேசம், அதாவது மர்மதேசம் மாதிரி மர்மமான முறையில் இருக்குது. நம்ம எப்போ போகிறோம் அதுவும் மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்வதை காட்டிலும் நமக்கு ஓரளவு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இந்த மர்மம் உடைய ஆரம்பிக்கும். இப்போ சித்தர் பெருமானார்கள்லாம் எல்லாத்தையும் கூட்டு வச்சுட்டு தானே பாடியிலேருந்து அவங்க பிரிகிறாங்க. இல்லை பாடியில் வந்து ஜீவ சமாதிக்குள்ளே போகிறாங்க. அவங்க நினச்சா பண்ணிடலாம்.